அந்த 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 மோசமான பாடல்களை கடந்துதான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல பாடல்கள் வரும். அந்த ஒரு 50-60 பாடல்கள் இருக்கு என்னோடது. அந்த புக்கை கண்டுபிடிச்சு. ஆமா. வாவ். ஏதாவது ஒரு லிரிக் ப்ரோ, ரொம்ப ஆரோக்கியமா பர்టిక్యులர் ப்ளீஸ். எங்களுக்காகண்ணே ப்ளீஸ் அது மட்டும் கேளுங்க. வேணான்ட்டார்ல புரியும். இல்ல ரொம்ப ஐ மீன் டூ பர்சனல் டு ஷேர். சாரி. அப்படியாங்க? பர்சனல்ன்றாரு, நீ பர்சனல் எப்படி நோண்டி நான் கேட்கவே இல்லைண்ணே. அதுக்குள்ள அடுத்து தப்பு. நீங்க டக்கு டக்குன்னு சுப்பிரமணியபுரம் மாதிரி ரியாக்ஷன் மாத்துறீங்க. எனக்கு பதட்டமா இருக்கு. நீங்க என்ன அந்த மாதிரி ஏதாவது தொலைஞ்சு போன ஒரு விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சது? தொலைஞ்சு போச்சு, அது இன்னும் கிடைக்கல. கிடைக்கும் போது உனக்கு சொல்றேன். கண்டிப்பா சொல்லுவேன். சத்தியம் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா. ஆமா, சத்தியமா கிளம்பும் போது கண்டிப்பா சொல்லுவேன். ஓமேல சத்தியம். கண்டிப்பா. சோ அப்படி நீங்க உங்களுக்கு தொலைஞ்சு போன விஷயம் மேபி அதுதான் கதையா இல்ல ஒன்லைன் எங்கேயோ ஒரு எமோஷனலா? அது தொலைஞ்சு போன விஷயம்னு அப்படி தொலைஞ்சது தான். நீங்க ஆன்சர் காப்பி பண்ண கூடாது. எஸ் யான்னு சொல்லக்கூடாது. இல்ல எனக்கு சீரியஸா அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு வாட்டி செயின் ஒண்ணு தொலைஞ்சு போச்சு சின்ன வயசுல. அதுக்கு சரி அடி வாங்கினேன். சரியா? இல்ல அப்புறமா கேட்டுட்டு இருக்கு. அதோ போலீஸ்ல கூட எங்களை அப்படி அவன் தெரிஞ்ச அபி வந்து செயின் தொலைஞ்சப்ப கூட போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணல. அவ்வளவு கேட்க மாட்டாங்க. என்ன தொலைச்சிங்க? செயின் தொலைஞ்சு போச்சு. கிடைக்குமா? கிடைக்காது. அவருக்கு செயின் நீ வாங்கிட்டா. இன்னைக்கு நான் தொலைஞ்சு செயினை நான் ஒருத்தர் கையிலேயே கொடுத்துட்டீங்க, பஸ்ல கொடுத்து அனுப்பிட்டீங்க. அவங்க ஜாலியா இருந்துட்டாங்க. சேர்த்து கொடுத்துட்டு